வணக்கம், நான் அசோக் சூர்யா. மீண்டும் நண்பரின் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வா தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் 3BHK, டைரக்டட் பை ஸ்ரீ கணேஷ், மியூசிக் அம்ரித், எடிட்டட் பை கணேஷ் சிவா, சினிமாட்டோகிராஃபி தினேஷ் கிருஷ்ணா. இதில் நடிச்சிருக்கிறது சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத், சைத்ரா, யோகி பாபு மற்றும் பலர். படம் வந்து என்ன 3BHK, அதை சொல்லிட்டாங்க. அது 3 பெட்ரூம் ஹால் கிச்சன், இதுதான் வந்து டைட்டில். படம் வந்து என்னன்னா வந்து ஒரு இந்த கனவு வீடு, இதை வந்து வாங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க ஒரு ஒன்லைனில் அப்படின்னு சொல்லணும்னா. இந்த படம் வந்து ஃபுல்லாக வந்து இது வந்து ஒரு சாண்ட்விச்சாக எல்லா எமோஷன்ஸ், எல்லா விதமான விஷயங்களும் இருக்குமா, எல்லா ஃப்ளேவரும் இருக்குமா, அப்படி இல்லை அப்படின்னா வெறும் பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பிரெட்டாக இருக்க போதா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம 6லேருந்து 60 வரை படம் வந்து பார்த்துருப்போம். ஒரு ஜேர்னி, ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னி. அதில் வந்து அவர் கடைசியாக ரஜினி அவர்கள் இறக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து அது இருக்காது, ஒரு நல்ல பாசிட்டிவான எண்டிங். மற்றபடி சரத்குமார் அவர்களுடைய ஜேர்னி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 60 வரை மாதிரி ஒரு பீரியட், ஒரு ட்ராவல் ஜேர்னி இருக்கும். அதே தான் சித்தார்த் அவர்களுக்கும். பட் அவருக்கு வந்து மோர் ஆஃப் ஒரு முகவரி பேட்டர்னில் இருக்கும். அவர் லைஃப்பில் அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை நோக்கி போகிறது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் சிஸ்டர் அவங்களோட பர்பஸ் வந்து, அதாவது ஃபெயில்டு மேரேஜில் இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே வந்து நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னி. இவங்கள கூட இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து தேவயானி. சரி, இந்த படம் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடு வாங்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. அதாவது லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இதுதான் பாயிண்ட். அதாவது வீடு வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றதான் கதை. அப்படிங்கும்போது இதில் என்ன வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது பார்க்கும்போது, அந்த ட்ராவல், அந்த ஜேர்னி ஒவ்வொருத்தரையும் அந்த கோலு கிட்ட நெருங்கும் போது அது ஏதோ ஒரு விஷயத்தினால சரிக்கிடும், திரும்ப ஏதோ ஒரு விஷயத்தினால சரிக்கிடும். அதுக்கப்புறம் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சராசரியாக ஒரு ஃபேமிலியில் என்ன பிரச்சனைகள் இருக்குமோ அதுதான் வந்து இந்த படத்துலையும் வந்து அவங்க வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து நான் ஏன் 6லேருந்து 60 வரைன்னு சொன்னேன்னா, அது அந்த ஜேர்னி வந்து அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஜேர்னி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்வீட் எண்டிங் ஜேர்னி. அதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இந்த படம் எங்கே டிக் வாங்கும், எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம். டிக் வாங்குற இடம் வந்து ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். சித்தார்த் அவர்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பாயாக இருக்கக்கூடிய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலேஜ் வந்தோன்னே அந்த ஒரு ஆங்கர் காமிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடுவில் அந்த காலேஜுக்கும் ஸ்கூலுக்கு நடுவில் வீடெல்லாம் பார்க்கும்போது இந்த சேத்துல கால் வச்சுட்டு நிற்கக்கூடிய அந்த சித்தார்த் கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு பிடிக்கிற மாதிரி இருக்கே, அந்த பொண்ணை பார்க்க முடியலேன்னு வரும்போது அந்த ஸ்கூல் லெவலில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அண்ட் ஒரு சேட்னஸ் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், அதுதான் வந்து சரத்குமார் அவர்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். இப்படி சித்தார்த் அவர்கள் வந்து டிக் வாங்குறவர், அதே மாதிரி தான் இவரோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து ஐயா படத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டர் ஆஃப் ஆக்டிங் பார்த்துருப்போம். ஒரு மாதிரி ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய ஒரு எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதில் ஒரு கேரக்டர் வந்து. இதில் வந்து ஒரு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவு முடியுமா முடியாதான்னு தெரியல, பையன் வாழ்க்கை எப்படி இருக்குது, பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம ஹெல்த் எப்படி இருக்குது, நம்ம வந்து பேர்டன் ஆகிடுவோமா, இந்த மாதிரி வேரியஸ் எமோஷன்ஸை கொடுத்து அதை வந்து லவுடாகவும் காமிக்காமல் கண்ட்ரோல்டாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சரத்குமார் அவர்கள். ஸோ கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிக் வாங்கும். அண்ட் இந்த சிஸ்டராக பண்ணியிருக்கவங்க வந்து இந்த 2 கேரக்டர் தான் மெயினாக போகுது. கூட வந்து ஒரு சப்போர்ட் கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த ஃபேமிலிலையும் சரி, படத்துலையும் சரி, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் அந்த சிஸ்டர் கேரக்டரை வந்து அவங்க ஒரு டைம் வரைக்கும் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. அந்த பிளான் ட்ராவல் பண்ணுறதை வந்து ஒரு எப்படி வந்து ஓகே பிளான்லாம் எல்லார் வீட்லையும் போடுறதானா, அது பிலீவபிலிட்டி வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில். ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும். மற்றபடி தேவயானி, யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டாக வராங்க. தேவயானி அவர்கள் ஒரு இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ஒன்று இருக்குது. சித்தார்த் அவர்களை வந்து அதட்டி மார்க்குக்காக கேட்குற ஒரு சுச்சுவேஷன். மற்றபடி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸில் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் வந்து டிக் வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் மியூசிக் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கனவெல்லாம் பாட்டாக இருக்கட்டும், இடிமழையாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து படத்தோட சோல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சர்வைவல் அண்ட் ஒரு எமோஷன் கடைசி வரைக்கும் வந்து ட்ராவல் ஆகுது படத்தில். இன்ஃபேக்ட் எமோஷன் தான் அது ஒரு மெயின் ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மியூசிக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிக் வாங்குற பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. கம்மிங் டு த ரைட்டிங் பார்ட், எமோஷன் வந்து அது ஏன் வந்து எமோஷன் அது வந்து திரும்ப நம்ம அதுக்கு வரோம் அப்படின்னா வந்து, அதாவது வீடுங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் வீடு தானே, எங்கே வேணால் இருக்கலாமே அப்படின்ற இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு இல்லாமல், வீடு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி, அது எப்படி இருந்தாலும் அந்த கோலை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கக்கூடிய அந்த நார்மல் மிடில் கிளாஸ் லைஃப், அதை வந்து ரொம்ப அழகாக வந்து சீன்ஸில் கனெக்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து யோசிக்க மாதிரி நம்ம கனெக்ட் ஆகும். ஸ்கூலில் இருக்கக்கூடிய மார்க் வாங்கிட்டு நம்ம அப்பா அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டியூஷன் அந்த ஒரு டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், இதுக்கு நடுவில் வீடுன்ற டிஸ்கஷனாக இருக்கட்டும், மழையில் வீட்டுக்குள்ளே தண்ணி வரதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஆமாம் எனக்கும் இது இருக்குன்ற அந்த கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ எமோஷன் வைஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து அதை வந்து ஜாயின் பண்ணி அந்த எமோஷன், அந்த வீடுன்ற ஒரு எமோஷன் அழகாக வந்து இதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்றது ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். எங்கே அப்படின்னா, அதை கொஞ்சம் ஹியூமர் அங்கங்கே ஆட் பண்ணிகிட்டே வந்திருந்தாங்கன்னா வந்து
ரொம்ப வந்து ஒரு 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 அழகான ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இது ஒரு ஃபீல் எமோஷ்னல் மூவி அப்படின்ற ஒரு பிளேனில் வந்து போகிறாங்க. கண்டிப்பாக ஸ்க்ரீன் பிளே வந்து எல்லாரையுமே வந்து என்கேஜிங்காக உட்கார வைக்கும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த இடமும் வந்து டிக் வாங்குற இடம் தான். அண்ட் டைரக்ஷன் இது வந்து இந்த ரூட்டில் தான் போகணும், நீங்கள் வந்து இந்த லெவலில் தான் நடிக்கணும், இந்த லெவலில் தான் திரும்பணும், இந்த லெவலில் தான் நீங்கள் பேக்கை பிடிச்சிட்டு நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சரத்குமார் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை சித்தார்த் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த லுக்கு ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட லுக் கண்டினியூட்டி பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரெஸ்லேயும் அந்த சேஞ்சஸ் வருது. இது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லா கவனிச்சிருக்காரு டேரக்டர். ஸோ கண்டிப்பாக அவரோட ஒர்க்கும் வந்து டிக் வாங்குற இடமா இருக்குது. டிக் வாங்காத இடம் ஏதாவது இருக்குமா அப்படின்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி படம் அப்படின்னு எடுக்கும்போது இட் கேன் பி அ சாண்ட்விச். ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம் ரொமான்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஃபன், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் எமோஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பர்பஸ் அப்படின்னு இருக்கலாம். இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் எமோஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பர்பஸ் இருக்குது. லவ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்கூல் டைமில், அதுக்கப்புறம் வேற ஒரு டைமில் வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி இன்னும் ஒரு எமோஷ்னல் இதை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன் இதுலேயும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம். யோகி பாபு அவர்கள் வரும்போது ஒரு ரிலீஃப் எல்லாருக்குமே படம் பார்க்கும்போது எல்லாருமே நோட்டீஸ் பண்ண முடிகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி அங்கங்கே கொஞ்சம் ஹியூமரையும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்னா வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படம் இருந்திருக்கும். ஏன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் வந்து வி மேக் அவர் ஓன் ஹியூமர், வி மேக் அவர் ஓன் ஹாப்பினஸ் இல்லையா? அந்த ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. மற்றபடி ஒரு பிரில்லியண்டான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பிரில்லியண்டான மியூசிக் அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. என்னதான் வந்து ஹியூமர், அந்த ஃபன் பார்ட், அந்த என்டர்டைன்மெண்ட் பார்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்து நம்ம எல்லாரையுமே உட்கார வைக்குது, நம்ம எல்லாரையுமே சிந்திக்க வைக்குது. 6லேருந்து 60 வரை அனைவருக்கும் வீடுதான் முகவரி அப்படின்றத அவங்க வந்து சொல்ல வந்திருக்காங்க. தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கலாம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.